அமித்ஷா அவர்களே, திமுக இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்தது வரலாறு இல்லை. இதை நீங்கள் முதல் புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம் அனைவருக்கும். தமிழர்குடி மக்களே, மத்திய உள்துறை அமைச்சர் நம் மண்ணில், புதுக்கோட்டை மண்ணில் என்ன பேசினார் என்பதை பாருங்கள். अपने घोषणा पत्र का सबसे कम वादों को पूरा करने वाली कोई सरकार है तो तमिलनाडु में डीएमके सरकार है. தேர்தல் அறிக்கையிலே மிக குறைவான அளவு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிற கட்சி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஆட்சிதான். तमिलनाडु के अंदर तमिलनाडु के माताओं बहनों की कोई सुरक्षा की गारंटी नहीं है. தமிழ்நாட்டிலே தாய்மார்கள் சகோதரிமார்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இன்று இல்லை. मित्रों, तमिलनाडु सरकार का एकमात्र उद्देश्य है स्टालिन जी के बेटे उदयनिधि को मुख्यमंत्री बनाना. தமிழ்நாடு அரசின் ஒரே நோக்கம் என்று சொன்னால் அது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவது மட்டும்தான். मैं आज तमिलनाडु की जनता को कहने आया हूं, तमिलनाडु के अंदर अब ये परिवार की राजनीति को समाप्त करने का समय आ गया है. தமிழ்நாட்டின் மக்களிடம் நான் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு குடும்ப ஆட்சி அதற்கு முடிவு கட்டியே தீர வேண்டும். அதற்கான நேரம் வந்துவிட்டது. पहले करुणानिधि जी, फिर स्टालिन जी और अब उदयनिधि. स्टालिन बाबू, आपका ये स्वप्न पूरा नहीं होने वाला है. முதலிலே கருணாநிதி அவர்கள், பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்ற திட்டம் போடுகிறீர்களே. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு மெய்யாகாது. मित्रों, इस बार दीवार पर लिखा हुआ मैं पढ़ पाता हूं कि अप्रैल 2026 में तमिलनाडु में एनडीए सरकार बनने जा रही है. மக்களே, இந்த முறை சுபத்திலே தெளிவாக இந்த சித்திரம் காணப்படுகிறது. 2026 கண்டிப்பாக என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சிதான் அமையப் போகின்றது. एआईएडीएमके और भारतीय जनता पार्टी का अलायंस नेशनल अलायंस है. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இந்த கூட்டணி இது ஒரு வெற்றி கூட்டணி. हम 1998 में साथ में चुनाव लड़े. 1998 1998 நாம் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டியிட்டோம். हम 2019 लोकसभा चुनाव भी साथ में लड़े. 2019 ஆண்டு தேர்தலிலும் நாம் ஒன்றாக இணைந்து தேர்தலில் களம் கண்டோம். हम 2021 का चुनाव भी साथ में लड़े. 2021 ஆண்டு தேர்தலிலும் கூட நாம் இணைந்தே தேர்தல்களை சந்தித்தோம். हम 24 का चुनाव अलग लड़े, मगर 24 में बीजेपी और एआईएडीएमके के वोट का टोटल करते हैं तो 36 सीटों पर एनडीए का विजय होता है. 2024 ஆண்டிலே நாம் தனியாகத்தான் தேர்தல்களை சந்தித்தோம் என்று சொன்னாலும் பாரதிய ஜனதா கட்சி, அஇஅதிமுக
இரண்டின் மொத்த வாக்குகளை எண்ணி பார்த்தால் நாம் 26 தொகுதிகளிலே நாம் வெற்றி பெற்றிருப்போம். என்ன பேசியுள்ளார்? திமுகவை ஆட்சியை ஒழிப்போம். நீங்க என்ன சார் ஒழிக்கிறது? இரண்டாவது முறையா திமுக ஆட்சிக்கு வந்ததா சரித்திரமே இல்லை, வரலாறு இல்லை. இது உண்மை. நீங்க என்ன ஒழிக்கிறது? நீங்க ஒழிச்ச வரைக்கும் போதும். அமைச்சர் நேரு மீது இந்திய அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இதுவரைக்கும் நடந்ததா? இல்ல. அடுத்தது, இந்திய அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ எல்லாம் சேர்ந்து திமுகவினர் மீது, திமுக அமைச்சர்கள் மீது சோதனை செய்து எடுத்த நடவடிக்கை என்ன? மூன்றாவது, தம்பி அண்ணாமலை கொடுத்த ஊழல் பழி, அத திமுக ஃபைல், அதன் மீது நடவடிக்கை எடுத்த நடவடிக்கை என்ன? இதுக்கெல்லாம் நீங்க விளக்கம் சொல்லணும். அதுக்கு அப்புறம் நீங்க திமுகவை ஒழிக்காம போங்க. முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. டெல்லியில நீங்க 2 பேரும் ரகசிய உறவு வைத்துக் கொண்டு இங்க எம் மண்ணில் வரும்போது திமுகவை ஒழிப்போம், காலி பண்ணுவோம், சிறை செல்வீர், வாரிசு அரசியல். எதுக்குங்க இதெல்லாம்? நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? இதுதான் தமிழக மக்கள் கேட்கிறோம். உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, என் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு 500 முறை வந்தாலும், பிரதமர் மோடி அவர்கள் 1000 முறை வந்தாலும் இங்கே பாஜக வரவே வராது. அதுக்கு ஜோலி முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு சொல்லியிருக்கீங்க, அதிமுக ஆட்சி அமைக்கும், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று 2 விதமாக சொல்லியிருக்கிறீர்கள். எதுக்கு இந்த இரட்டை வேடம்? இதற்கு நாங்க பதில் சொல்ல முடியாது. இது எடப்பாடி அவர்கள் தான் பதில் சொல்லணும். பாஜகவுடன் கூட்டணி ஆட்சியா இல்லை அதிமுகவின் தனி ஆட்சியா என்பது அண்ணன் பங்காளி பழனிசாமி அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த இரட்டை வேடம் போடுவதை விட்டுவிடுங்கள். நன்றி, வணக்கம்.